ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மதிப்பு மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 4 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வாரமாகவும் பண வரவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்று இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் இருக்கிறார். புதன் கும்பம் ராசியில் இருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி மீனத்திற்கு இடம் பெறுகிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த வாரம் எச்சரிக்கையுடன் எடுத்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றிதான். பண தட்டுப்பாடு இருந்தாலும் பொருள் வரவு உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிகரிக்கும். ஃபைனான்ஸ் வியாபாரத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். புதன் 3 மற்றும் 4ஆம் வீட்டில் இருப்பதால் நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். ஆன்லைன் வர்த்தகம் சிறப்பாகவே உங்களுக்கு நடக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் மனநிலை உங்களுக்கு சஞ்சலம் அடைந்து சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் படிப்புக்காக கடன் வாங்குவீர்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் வேண்டா வெறுப்பாக செய்த காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியில் முடியும். சனி பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் அரசாங்க வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கமிஷன் வியாபாரம் லாபம் கொளிக்கும். எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டாகும். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் லாட்டரி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமாக தீர்ப்பு வந்து சேரும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கும். கேது 10ஆம் இடத்தில் இருப்பதால் கட்டுமான தொழிலில் முத்திரை பதிப்பீர்கள். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.